கோவை மாவட்டம் அன்னூர் வட்டம் வடவள்ளி அருகே குமரன் குன்று அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இங்கு மூலவர் முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணிய சுவாமியாக அருள்பாலிக்கின்றார். அதோடு வள்ளி மற்றும் தெய்வானையோடு காட்சி தருகின்றார். இந்த தலத்தில் தல விருட்சமாக வில்வமரம், வேம்பு மரம் மற்றும் அரசமரம் ஆகியவை உள்ளது. ஏறத்தாழ 500 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. இந்த திருக்கோயிலில் சஷ்டி, விசாகம், கிருத்திகை போன்ற நட்சத்திர நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஜனவரி, பிப்ரவரியில் தைப்பூசம் மற்றும் மார்ச், ஏப்ரல் மாதம் பங்குனி உத்திரம் ஆகியவை கோயில் கொண்டாடப்படும் 2 பெரிய திருவிழாக்களாகும். 13 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவில் பக்தர்கள் தேர், மலை, கிரிவலம் சுற்றி வருகின்றனர். ஒவ்வொரு சமூகத்தினரும் உயர் சாதியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என பாகுபாடின்றி கார் வரைவது குறிப்பிடத்தக்கது. கலச பூஜை ஆதி திராவிடர்களால் நடத்தப்படுகிறது. பட்டியல் சாதி மக்கள் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி கொடுமுடியிலிருந்து 108 பானைகளில் தண்ணீர் எடுக்கப்பட்டு அன்னூரில் உள்ள மன்னீஸ்வரர் கோயிலில் வைக்கப்பட்டு நாட்டுப்புற இசைக்கருவிகளான தாரை, தப்பட்டை முழங்க கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு பூஜைகள் நடைபெறுகின்றன. உற்சவ மூர்த்தி வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுவார். கோவிலில் ஒரு நாளைக்கு காலையில் காலசந்தி, மதியம் உச்சிகலா, மாலை சாயரட்சை மற்றும் இரவு அர்த்தஜாமம் என 4 பூஜைகள் நடக்கின்றது. கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், சித்திரை, ஏப்ரல், மே மாதங்களில் சூரிய கதிர்கள் முருகப்பெருமானின் பாதத்தில் விழுவது, சூரிய கடவுளே கல்யாண சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவது போன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் நடை திறக்கும் நேரம் காலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். மேலும் இந்த திருக்கோயிலில் பக்தர்கள் ஏதேனும் பூஜைகள் செய்ய அணுக வேண்டியிருந்தால் அவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 914254288206 மற்றும் 9842699100 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் ஆலயத்தின் நிர்வாகத்திடம் தெரிவிக்கலாம். பொதுவான தகவல் என்னவென்றால், கல்யாண சுப்பிரமணிய சுவாமி தன் மனைவியரான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் கருவறையிலிருந்து பக்தர்களுக்கு திருமண வடிவில் அருள்பாலிக்கின்றார். தோரண நுழைவாயிலை கடந்து புலித்தோளில் அமர்ந்திருக்கும் புலிப்பாணி சித்தரை பக்தர்கள் தரிசனம் செய்து இடதுபுறம் விநாயகர் சன்னதியில் உள்ள விநாயக பெருமானையும் தரிசித்து, வழியில் இடும்பன் மற்றும் கடம்பன் சன்னதிகள் எதிரெதிரே உள்ளன, அவர்களையும் தரிசித்துவிட்டு விமானங்களுடன் பின்புறம் வைத்தீஸ்வரர் மற்றும் அன்னை தையல் நாயகி சன்னதிகளும் உள்ளன. கருவறையின் முன்புறத்தில் கணபதி, நவக்கிரகங்கள், 9 கிரகங்கள், வீரபாகு, அருணகிரியார் சன்னதிகள் உள்ளன. கொங்கு மரபை பின்பற்றி கோயிலின் வெளிப்புறத்தில் தீபஸ்தம்பமும் உள்ளே கொடிமரமும் உள்ளன. உடல் மற்றும் மன நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்தில் தங்கி, அதாவது இந்த திருக்கோயிலில் தங்கி காலை மாலை என 2 வேளையும் முருகப்பெருமானை வழிபட்டு பூரண குணமடைந்து திரும்பலாம் என்பது ஐதீகம். பலர் தங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை இறைவனின் தாமரை வாதத்தில் தீர்வு காண்கின்றனர். மேலும் சிலர் 2 பூக்களை வைத்து அதற்கேற்ப தங்கள் செயலை முடிவு செய்ய ஒன்றை தேடுகிறார்கள். இது பூக்கேட்டல் அல்லது அனுமதி கோருதல் என்று அழைக்கப்படுகிறது. பக்தர்கள் இத்திருக்கோயிலில் அபிஷேகம் மற்றும் வஸ்திரங்களை இறைவனுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர். கோயிலில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளது. சனி கிரகத்தின் ஆட்சியில் இருப்பவர்கள் கிரகத்தின் தீவிர தன்மையின் தாக்கத்தை குறைக்க சனிக்கிழமைகளில் இந்த சன்னதியை 48 முறை வலம் வந்தால், திருமணம் போன்ற விஷயங்களில் தடை ஏதும் இருந்தால் அவர்கள் தடை நீங்க பெற்று வரம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். கோவில் வளாகத்தில் வில்வம், வேம்பு, அரசு, காட்டு மல்லி மற்றும் கரை ஆகிய 5 புனித மரங்கள் உள்ளன. மக்கள் தங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற ஒரே நேரத்தில் மரங்களை பிரார்த்தனை செய்கின்றார்கள். இந்த திருக்கோவிலின் வரலாறு என்னவென்று பார்த்தால், கும்னாரா குந்த்ரு என்பது பழங்காலத்தில் இப்பகுதியில் வாழ்ந்த ஞான
ஆன்மாக்களின் ஆசீர்வாத அதிர்வுகளை கொண்ட இடமாக இருந்தது. இது மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையின் தெற்கே அமைந்துள்ளது. இங்கு மக்கள் முன்பு கால்நடைகளை மேய்த்து கொண்டிருந்தனர். அவ்வாறு கால்நடைகளை மேய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் ஒரு சிலையை கண்டு அது சேதப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டனர். அந்த இடத்தில் இருந்த பெரியவர்கள் சிறிய கோவில் கட்டி அந்த சிலையை வைத்து வழிபட ஆரம்பித்தனர். பழுதடைந்த சிலையை வழிபடுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்று கருதிய அவர்கள் புதிய சிலையை உருவாக்கி முருகப்பெருமானை அவரது துணைவியார் வள்ளி தெய்வானையுடன் பிரதிஷ்டை செய்தனர். கோவில் பெரிய அளவில் பெருகியதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. அப்போதிருந்தே இந்த இடம் குமரன் குன்று, முருகனின் மலை என்று அழைக்கப்படுகிறது.